ஏன்? எதற்கு? எப்படி? தாமிரபரணி ஆற்றின் நடுவில் சங்கு கல்மண்டபம் எதற்கு என யோசித்தது உண்டா? நவீன வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டுபிடிக்கும் முன்னரே நமது முன்னோர்கள் அபாயங்களை அறிவியல் பூர்வமாக அறிந்து கொண்டார்கள். ஆற்றின் மையத்தில் சங்கு கல்மண்டபம் 3 பக்கம் திறந்த வெளியுடனும் தண்ணீர் வரும் எதிர்ப்பக்கம் மட்டும் கல்சுவரால் அடைக்கப்பட்டிருக்கும். அதன் உச்சியில் சங்கு போன்ற அமைப்பு உள்ளது. ஆற்றில் வெள்ளம் வரும்போது அந்த மண்டபத்துக்குள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீர்மட்டம் உயர்ந்தால் வெள்ளத்தின் சத்தத்தால் காற்று உந்தப்பட்டு அந்த சங்கு மிக சத்தமாக ஊதப்பட்டு சத்தம் மக்களை அடையும். இதனை வெள்ள அபாய அறிவிப்பாக மக்கள் அறிந்து மக்கள் மேடான இடங்களுக்குச் சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்வர். வெள்ளம் மிக அதிகமானால் மண்டபத்தின் சங்கு அமைப்பினை மூழ்க செய்யும். பின்பு வெள்ளம் வடிகின்ற போது சங்கின் ஒலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அடங்கிவிடும். இது வெள்ள அபாயம் நீங்கியது என்பதற்கான அறிகுறி. பல கிராமங்களை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிய சங்கு கல்மண்டபங்கள் இன்று அழிந்து போய்விட்டன. இந்த காலத்தில் இதன் பயனே பலருக்கு தெரியாது. ஏதோ அழகுக்காக கட்டி வைத்தார்கள் என பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது அறிவியல்.